அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 2வது அத்தியாயமான சூரா அல் பக்ராவின் 120வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூலங்களை ஓதி இவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பேரன்பாளன் பேரருளாளன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வலன் தருதா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வல இனித்தபக்த அஹ்வாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்மி மாலக மினல்லாஹி மின் வலியின் வலா நசீர். நபியே, யூதர்கள் இன்னும் கிறித்துவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை உம்மை பற்றி திருப்தியடையவே மாட்டார்கள். அல்லாஹுவுடைய நேர்வழியாகிய இஸ்லாம்தான் நேர்வழி, அதையே பின்பற்றுவேன் என கூறுவீராக. ஞானத்தில் இருந்து உமக்கு வந்த பின்னர் அவர்களுடைய மன விருப்பங்களை நீர் பின்பற்றினால் அல்லாஹுவிடம் உமக்கு பொறுப்பாளரும் இல்லை, உதவியாளரும் இல்லை. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி உலாயிக யுமினூன பிஹி வமன் யக்ஃபுர் பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஹாஷிரூன். நபியே, எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை ஓதுவதின் முறைப்படி அறிந்து ஓதுகிறார்கள். அவர்கள் அதை நம்பிக்கை கொள்கிறார்கள். எவர்கள் அதை நிராகரிப்பார்களோ அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். யா பனி இஸ்ராஈல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன். இஸ்ராயேலின் சந்ததிகளே, உங்களுக்கு நான் அருள் புரிந்த என் அருளையும் நிச்சயமாக உங்களை அக்கால உலகத்தாரை விட நான் மேன்மையாக்கியதையும் நினைவு கூறுங்கள். வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா அத்லுன் வலா தன்ஃபஉஹா ஷஃபாஅத்துன் வலா ஹும் யுன்ஸரூன். இன்னும் ஒரு நாளை அஞ்சுங்கள். அந்நாளில் ஓர் ஆன்மா மற்றொரு ஆன்மாவிற்கு எதையும் பலனளிக்காது. அதனிடமிருந்து பரிகாரம் ஏற்படாது. பரிந்துரை அதற்கு பலனளிக்காது. அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். வ இதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பி கலிமாத்தின் فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. இப்ராஹீமை அவருடைய இறைவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்த சமயத்தை நினைவு கூறுங்கள். ஆகவே அவற்றை அவர் நிறைவு செய்தார். நிச்சயமாக நான் உம்மை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிற தலைவராக ஆக்குகிறேன் என கூறினான். என் சந்ததிகளிலிருந்தும் ஆக்கு என இப்ராஹிம் கூறினார். அநியாயக்காரர்களை என் இந்த வாக்குறுதி அடையாது.
என அல்லாஹ் கூறினான். وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَن طَهِّرَ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. காபாவை மனிதர்களுக்கு ஒரு திரும்புமிடமாகவும் பாதுகாப்பாகவும் நாம் ஆக்கிய சமயத்தை நினைவு கூறுங்கள். அதில் இப்ராஹிம் நின்ற இடத்தில் நீங்கள் தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதை தவாப் சுற்றுபவர்களுக்கும் அல்லாஹுவை வணங்க அதில் தங்குபவர்களுக்கும் தொழுகையில் குனிபவர்களுக்கும் சிரம் பணிபவர்களுக்கும் என் வீட்டை சுத்தப்படுத்துங்கள் என்று இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் கட்டளையிட்டோம். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ قَالَ وَمَنْ كَفَرَ فَأُمَتِّعُهُ قَلِيلًا ثُمَّ أضطره إلى عذاب النار وبئس المصير. இப்ராஹிம், என் இறைவா, மக்காவாகிய இதை பாதுகாப்பளிக்க கூடிய ஒரு பட்டணமாக ஆக்கு. அதனுடையவர்களில் எவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டாரோ அவருக்கு கனிகளில் இருந்து உணவளி என கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் கூறினான், எவர் நிராகரிப்பாரோ அவரை கொஞ்சம் சுகமனுபவிக்க விட்டு வைப்பேன். பிறகு நரக வேதனையின் பக்கம் செல்லும்படி அவரை நிர்பந்திப்பேன். செல்லுமிடத்தால் அது மிக கெட்டது. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அஸ்திவாரங்களை உயர்த்திய சமயத்தை நினைவு கூறுங்கள். எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீதான் நன்கு செவியுறுபவன், மிக அறிந்தவன். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமீன லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். எங்கள் இறைவா, எங்கள் இருவரையும் உமக்கு பணிபவர்களாகவும் முஸ்லீம்களாகவும் எங்கள் சந்ததியிலிருந்து உனக்கு பணியக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தை ஆக்கு. எங்கள் ஹஜ் கிரியைகளை எங்களுக்கு காண்பித்து கொடு. எங்களை மன்னித்திடு. நிச்சயமாக நீதான் தௌபாவை அங்கீகரிப்பவன், பேரன்பாலன். ரப்பனா வப்அத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மத வயுஸக்கீஹும் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். எங்கள் இறைவா, என் சந்ததிகளாகிய அவர்களில் உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதி வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்பித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும் ஒரு தூதரை அவர்களிலிருந்து அனுப்பு. நிச்சயமாக நீதான் மிகைத்தவன், மகா ஞானவான் என்று பிரார்த்தித்தனர். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.